ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிற தேவனுடைய மனுஷன். இன்றைக்கி அமெரிக்கா தேசம் இப்படி இருக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன தெரியுமா? அமெரிக்கா தேசத்தினுடைய அதிபர்கள் உலகத்தையே ஒரு பட்டனில் வச்சுருக்காங்க. அவன் நம்மளை மாதிரி ஒரு சேரில் உட்காந்துட்டு வசனத்தை கேட்டு பைபிளை திறந்து நடுங்கி 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனையில் உட்கார்றான்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எத்தனை பெரியவர்! ஹல்லேலூயா! ஆமாம், அவன் ஒரு அசைவு அசைச்சா உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நிற்கிது, ஒரு அசைவு அசைச்சா காசால யுத்தம் நடக்குது. அவ்வளோ பெரிய மனுஷன் வேதாமத்தை மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க நம்ம ஆண்டவர் யாருன்னு. ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு ஒருத்தவங்க டைம் கேட்டாங்களாம். நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், ஏன் இந்த அமெரிக்க தேசம் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி கேட்குறாங்க நம்மளை பார்க்குறதுக்குன்னு டைம் கொடுத்துட்டாரான். டைம் கொடுத்து காலையில் 5 மணிக்கு வந்தா உள்ள லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான், ஏதோ பேசிக்கிட்டே இருக்காராம். கரெக்டாக 5 மணிக்கு பில்லேருந்து பெல் அடிக்கிறாராம். கதவை திறந்து போனால், என்ன சார் எங்களுக்கு 5 மணிக்கு டைம் கொடுத்துட்டு யாருக்கோ 4 மணிக்கு கொடுத்துட்டிங்களே? யாருக்கோ இல்லை, டெய்லி 5 மணிக்கு காலையில் எழும்பி தேவனுக்கு முன்னாடி நெடுமுழங்காலில் நின்று என் தேசத்துக்காக 1 மணி நேரம் ஜெபிப்பேன். மனுஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி தேவனை பார்ப்பேன். ஒரு மனுஷனுடைய முகத்தில் முதிக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட் ஹவுஸில் தேவனை பார்ப்பேன். இன்றைக்கி நீங்கள் 5 மணிக்கு டைம் கேட்டனால ஆண்டவர் காத்திருப்பார்ல, 4 மணிக்கு அவருக்கு டைம் கொடுத்துட்டேன். அவர் 4 மணிலேருந்து 5 மணி வரை அவரோட பேசிகிட்டு இருந்தேன். ஏன் இவங்கெல்லாம் சாதனையாளர்களாக மாறினாங்க? ஏன் யோசுவா ஜெயிச்சான்? ஏன் எரிகோ விழுந்துச்சு? ஏன் இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சுச்சு? ஏன் தைரியமாக சூரியனை பார்த்து பேச முடிஞ்சுச்சு? படைத்தவர் உள்ளே இருக்கிறார். படைத்தவர் உள்ளே இருந்தால் சுற்றி பார்க்கும்போது பயம் ஏற்படாது. படைத்தவர் உள்ளே இருந்தால் வியாதியை பார்க்கும்போது பயம் வராது. படைத்தவர் உள்ளே இருந்தால் எதை பார்த்தும் பயம் வராது. அதனால்தான் கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி விழாது. எங்களையும் உங்களையும் குறித்து ஒரு பெரிய திட்டத்தோடு இவ்விடத்தில் அவருடைய கருவறையிலே அமர வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர், நிச்சயமாக நான் நம்புகிறேன், ஒரு பெரிய காரியத்தை நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். பல நேரம் நீ ரொம்ப ஆதரவா நினைச்ச மோசே உன்னை விட்டு போயிருக்கலாம். உன்னை தூக்கி சுமந்தவங்க இல்லாமல் இருக்கலாம். உன்னை ரொம்ப ஆண்டவருக்குள்ள நடத்தினவங்க தாண்டி போயிருக்கா. சில காலம் நீ தனிமையாக பயணிக்க வேண்டியது வரலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்காரு. கர்த்தர் இருக்காரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு இன்னைக்கு இருக்கிறது, ஆனால் இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறது நாளைக்கு என் வாழ்க்கை ரொம்ப மோசமாகுமேனு யோசிச்சிங்கன்னா யூ ஆர் இன் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த யோசிக்காமல் இருக்கணும்னா இன்றைக்கி நான் சொல்கிற ஒன்று தான். நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம் காலையில் தேவனை, அவர் பிரசன்னத்தை. அதுக்கு முன்னாடி உங்கள் வேலைக்கு ஃபோன் வரலாம், நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை நேசிக்கணும். என் விசுவாசிங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் வேலை வேலை வேலைன்னு. எதையா உன்னை காப்பாற்றும்? இந்த வேலை உன்னை கடன் இல்லாமல் வச்சிருக்கா? இந்த வேலை பார்க்கணும். கண்டிப்பாக வலை போடாமல் மீன் வராது. அதுக்கு முன்னாக நீ ஜெயிக்கணும்னா ஃபோனே நாங்கள்லாம் தொட மாட்டோம். காலையில் ஜெபம் முடிச்சுட்டு மேலே போகிறவரை. ஏன் தெரியுமா? இது நம்ம நேரத்தை எப்படி திருடும்னே தெரியாது. நம்மளை கொண்டு போய் நேரம் காட்டுக்குள்ளே நடுக்கடலில் தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும். இல்லைன்னா காலங்காத்தால திறந்த உடனே கெட்ட செய்தியாக வரும். எதில்? நைட்டு தூக்கம் வரணும்னா 9 மணிக்கு மேலே ஃபோனை தொடாதீங்க. பேசாமல் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க.